Hi students, you're all welcome and I hope that you all had your dinner. By the way, இது வந்து ஆக்சுவலாக பாருங்களேன், இது பெரிய பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கா. இது வந்து இங்கே வாயின் வந்து வச்சா. அப்புறம் இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ஒரு காமெடினா, எனக்கு காக்ரோச் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருந்ததெல்லாம் கொஞ்சம் என்னாச்சுன்னா, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் சேர்ந்து ஆள் வச்சு அவங்களும் பாடுபட்டு வேணுங்கிற பொருள் வச்சுட்டு வேண்டாம் அதில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இத்தனை வருஷங்கள் வந்துட்டு 34 வருஷம் இந்த புக்காகம், அதாவது இந்த இன்லா மாமியார் வீட்டு பொருளை வச்சு யூஸ் பண்ணேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டோட சீதனம் எத்தனை வருஷம் கழிச்சு பாக்ஸ் கட்டிலில் இருந்திருக்கு. அதெல்லாம் அந்த பாக்ஸ் கட்டிலெலாம் விலைக்கு போட்டோம். நமக்கு மரம் இதுன்னா மரம் சாமானம் இதுக்கு திரும்ப காக்ரோச்சை வரவேற்கணுமா? வேண்டாம், நமக்கு மீறி தான் எல்லாம். அப்புறம் சரின்னு 2 பாக்ஸ் கட்டிலெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த பாக்ஸில் எத்தனை வருஷம் கழிச்சு புதுசாக இருக்கு பாருங்கள். எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது எவ்வளோ இதுன்னு. சரி, எல்லாம் நன்மைக்கு. இதில் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அவங்களோட அப்பா, அதாவது என் ஹஸ்பண்ட் இல்லை பயங்கர கோஆப்ரேஷன் இந்த ஹவுஸோட இதுக்கு. அவங்க சர்வன்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் எல்லாம் வச்சு நீட்டாக மெயினாக 3 பேர் பார்த்து நாங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் சரி, நான் ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டேன். அப்புறம் பெரிய பொண்ணு திடீர்னு வந்து நிற்கிற ஆசையிலேருந்து அடுத்த நாள். இன்னும் சின்ன பொண்ணு எங்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர் சின்ன பொண்ணு இப்போ எமர்ஜென்சியாக போய் கூட்டிகிட்டு போய் காருக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போனேன்னா இந்நேரம் அவங்க கிட்டே பேசிகிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா பல்ஸ் வந்து 50% டவுன் ஆகிடுச்சு. அது கூடாது. இப்போல்லாம் ஆக்சிமீட்டர்னு சொல்லிட்டு அது வந்து எங்கள் சின்ன பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கா. பெரிய பொண்ணும் அங்கேருந்து கேட்டுகிட்டே இருப்பா எப்படி எவ்வளோ இருக்குதுன்னு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு மாத்திரை மருந்து கரெக்டாக கொடுக்குறாரு. இப்போ இது என்னென்னா எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுருந்தா என்னோடய சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுன்னா பேர் சின்ன பொண்ணு இல்லை, என்னுடைய செகண்ட் டாட்டர். அப்புறம் இதில் வந்து எனக்கு இப்போ ஒருத்தங்க நேற்று வந்து வேலை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது தான், அதாவது ஒன்ஸ் இன் ஃபோர்ட்நைட் 15 நாளுக்கு ஒரு தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்னா எனக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியணுங்கிறதுக்கு இங்கே தட்டெல்லாம் வச்சுட்டேன். நீங்களே பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இது வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு மூடி வைக்கிற இந்த மூடி குட்டி நம்ம டிகாஷனு தயிர் சின்னதை மிச்சமானதை கொஞ்சம் எடுத்து வைப்போம் இல்லையா ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து குட்டி கிண்ணங்கள் எல்லாம் இருக்குது, அது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்புறம் வந்துட்டு இல்லை இப்போ டீ சொம்பு கொஞ்சம் ஆறாமல் இருக்க சின்ன மூடி வச்சு மூடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே சம்படங்கள் வந்துட்டு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஃப்ளாஸ்க் எதுக்கு இருக்கட்டும், இந்த சாப்பாட்டு தட்டு சாப்பிட்டு இங்கே தானே பக்கத்தில் சிங்க் இந்த இது பைப் அது கழுவிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பெரிய டம்ளர் ரேராக டக்குன்னு வேணும்னா எங்கே போய் தேடின்னு இருக்கணும் பெரிய டம்ளரு. இல்லைன்னா சொன்னேன் இல்லையா சின்ன இதெல்லாம் சின்ன பாத்திரங்கள் நம்ம குட்டியாக இது போட்டு வைப்போம் இல்லையா பெரிய வடை சட்டியிலேருந்து. அப்புறம் இங்கே வந்துட்டு டம்ளர்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் இல்லை பெரிய டம்ளர்ஸோடதும் இங்கே வச்சுருக்கேன் இங்கெல்லாம். அது தவிர இங்கே வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஞாபகம் வருது. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குங்குமம் சந்தனம் அட்சதை இந்த மாதிரி எதெல்லாம் வைப்பாங்க. என்னவோ சொன்னேன், மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி வைப்பாங்க. சந்தனமாரிலே குங்குமம் தோய்ந்ததன். இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இது இருக்குது. இல்லை எப்படியும் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் இப்படி எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்படி வச்சுருக்கேன். இங்கெல்லாம் சம்படங்கள் எல்லாம் வச்சுருக்கேன். ஃப்ளாஸ்க் எதுக்கு இருக்கட்டும் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து இதில் டம்ளரில் ஊற்றி குடிச்சிட்டு டவராகவும் அங்கேயே இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறம் மிச்சம் இருக்கிற பெரிய பாத்திரங்கள் எல்லாம் இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வச்சுட்டுருக்கேன். ரொம்ப பெரிய பாத்திரம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆக்சுவலாக இங்கே வந்து பால் பாத்திரம், எப்படியும் பால் பாத்திரத்துக்கு ஒன்று தேய்க்கப்படும் டக்குன்னு அடுத்தடுத்து பாவடிவம் இந்த பாத்திரம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த இது பால் பாத்திரத்துக்கு அவசரத்துக்கு சம்படங்கள் தேவைப்பட்டதுன்னா அதெல்லாம் ஏதாவது ரொம்ப அவசரம் ஆத்திரத்துக்கு ஏதாவது யாராவது வந்தாங்கன்னா யாருக்கா கொடுக்கணுன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெரிய பாத்திரங்கள். அங்கெல்லாம் பிளேட்ஸ் எக்ஸ்ட்ரா யாராவது வந்தாங்கன்னா பிளேட்ஸ் கழுவி வச்சுருக்கேன், வேணுங்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம். அப்புறம் இங்கே பெரிய குக்கர், இது சின்ன குக்கர். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இது பெரிய பாத்திரம்.
2 விதமாக இருக்குது. இதை எடுத்து எப்போயும் நிறைய பொருள் வாங்குறதுக்கு சாப்பாடு இந்த மாதிரினா இது பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன கிண்ணங்களில் ஒரே டிபார்ட்மெண்ட் வைக்கணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு இல்லைன்னா சாதம் இது ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? வச்சுட்டேன். நீட்டாக தொடச்சி வச்சுட்டேன். போய் தூங்கணும்.